இருக்கும். சப்போஸ் கிளாத் அதிகமாக இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி கொஞ்சம் அகலம் கம்மியாக இருந்துச்சுன்னா நம்ம அந்த டபுள் பார்டர் இருக்கும்போது இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம அந்த மடித்து தப்போம் இல்லையா, அதுக்கு வந்து ஒரு 1 இன்ச்சு கூட நீங்கள் தாராளமாக விட்டுக்கோங்க. ஏன்னா இதில் வந்து சப்ளை பீஸ் கொடுத்து தான் நம்ம திருப்புவோம். அப்படின்னு சொல்லும்போது அந்த 1 இன்ச்சோட கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் இந்த ஆரி ஒர்க்கு போடுறதுனால கொஞ்சம் கூட விட்டுக்கோங்க. அந்த தறியில் மாட்டுவாங்க, அப்போ எதுவும் டேமேஜ் இருந்தால் கூட நம்ம அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அளவு ப்ளவுஸ் வச்சு நம்ம மார்க் பண்ணுறதுனால டேப் அவ்வளோ தேவைப்படாது. இப்போ நீங்கள் வந்து அளவு ப்ளவுஸில் அந்த 2 இடுப்பு ஜாயிண்ட் இருக்கு இல்லையா, 2 ஜாயிண்ட்டையும் கரெக்டாக வச்சுக்கோங்க. இந்த ஆம்கோல் ஜாயிண்ட் 2 கரெக்டாக வச்சுக்கோங்க. ப்ளவுஸ் முதல்ல வந்து நல்லா நீட்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இது வந்து இந்த பட்டில் மெட்டீரியல் தைச்சதுனால கொஞ்சம் ரஃப்பாக இருக்குது, அதனால் கொஞ்சம் நீட்டாக தெரியுது. ஒரு சில ப்ளவுஸ் வந்து நமக்கு அந்த ஃபுல்வாக இல்லை சிங்கிள் ப்ளவுஸாவோ இல்லை ரொம்ப சுருங்கி இருந்தாலும் நல்லா அயர்ன் பண்ணிக்கிட்டிங்கன்னா நமக்கு அந்த மெஷர்மெண்ட் வந்து கரெக்டாக கிடைக்கும். கரெக்டாக நம்ம அந்த மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த மார்க்கில் கரெக்டாக வச்சுக்கோங்க. நல்லா இழுத்து கரெக்டாக டைட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம அயர்ன் பண்ணோம்னா இந்த மாதிரி நல்லா நீட்டாக வந்துடும். அதே மாதிரி நெக்கை இங்கே கரெக்டாக வைக்கும்போது இங்கே கிராஸாக தான் வைக்கணும். ஏன்னா இங்கே டாட் பிடிச்சிருக்காங்க இல்லையா, நம்ம டாட் பிடிக்க மாட்டோம், அவங்க டாட் பிடிச்சதுனால அந்த கிராஸ் வரும். இதை நீங்கள் இழுத்து இப்படி வைக்கும்போது அந்த ஷேப் கொஞ்சம் மாறிடும். அதனால் பெரும்பாலும் இது சின்ன சின்ன கரெக்ஷன் இதை நீங்கள் கவனிச்சுக்கணும். இந்த நெக்கு எங்கே இருக்கோ அதுலேயே அதை கனெக்ட் பண்ணியே இந்த பேக்கையும் வைக்கணும்னு நினைக்காதீங்க. அது கொஞ்சம் கண்டிப்பாக அந்த நெக்கு வித்தியாசம் காமிச்சிரும். இதில் வந்து நம்ம எவ்வளோ டாட் பிடிச்சிருக்கோமோ அதை கனெக்ட் பண்ணி இங்கே எக்ஸ்ட்ரா வரும், அதை அந்த கிராஸ்லேயே வச்சுக்கோங்க. அப்போ தான் ப்ளவுஸ் நெக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இது வந்து நம்ம அளவு ப்ளவுஸ் வச்சு மார்க் பண்ணுறத விட இது ரொம்ப ஈஸி தான். இந்த ஆம்கோல் இருக்கு இல்லையா, இந்த ஆம்கோல் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த ஹிப் இருக்கு இல்லையா, இங்கேருந்து ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஷோல்டர் நமக்கு அந்த ரெடி அளவு இருந்தால் கூட போதும். நெக்கோட இறக்கம் அதாவது கரெக்டான அளவில் எடுத்துக்கோங்க. ஷோல்டர் எடுத்துருக்கோம். இது போக நம்ம பிடிச்சி தப்போம் இல்லையா, அது தனியாக, அது நம்ம அதை வரைய வேண்டியது கூட கிடையாது. ஏன்னா நமக்கு ரெடி அளவில் வரைக்கும் அவங்க ஒர்க் பண்ணாலே போதும், எக்ஸ்ட்ரா நம்ம விட்டுக்கலாம். இருந்தாலும் நீங்கள் மார்க் பண்ணுறதை பண்ணி அவங்ககிட்ட சொல்லிக்கலாம். இந்த நெக்கு வந்து அவங்க எவ்வளோ அகலம் கொடுத்துருக்காங்களோ அதில் மார்க் பண்ணியிருக்கோம், அந்த இருக்கு இல்லையா, மார்க் பண்ணியிருக்கோம். அதை கனெக்ட் பண்ணி அந்த இறக்கத்தை போட்டுக்கோங்க. அதில் வந்து யூ நெக் தான் இருக்குது. உங்களுக்கு என்ன டிசைன் போடணும்னு நினைக்கிறீங்களோ அந்த டிசைன் போட்டுக்கோங்க. இப்போ இந்த ஆம்கோல் வரைஞ்சிட்டேன். இப்போ நீங்கள் வந்து இந்த மார்க் பண்ணியிருக்கீங்க இல்லையா, இந்த மார்க்கில் இருந்து ஸ்கேல் வச்சு இது வந்து ரெடி அளவு. சப்போஸ் எதுவும் ஒர்க் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இந்த நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதுக்குள்ளே எவ்வளோ ஒர்க்கு ஃபுல் ஒர்க்கு போட்டால் கூட நமக்கு எந்த இடத்துலையும் வந்து தைக்கும் போது டிஸ்டர்பன்ஸ் ஆகாது. ஏன்னா இதில் 1/4 இன்ச்சு நான் ஸ்லீவ் ஜாயின் பண்ணுவோம் இல்லையா, அதை நான் இதில் எக்ஸ்ட்ரா விடலை. அதே மாதிரி ஷோல்டருக்கு வந்து நம்ம எக்ஸ்ட்ரா விடணும்னு கிடையாது. ஆனால் விட்டுட்டிங்கன்னா அந்த மாதிரி நீங்கள் சொல்லிடணும், விட வேண்டியதில்லை. ஃபுல் ஒர்க்கு வேணும்னா நீங்கள் இந்த ரெடி அளவு மட்டும் வரைஞ்சிக்கிட்டிங்கன்னா போதும். அவங்க இதில் ஃபுல்லாக இப்போ நான் வரைஞ்ச நெக்கு சரி, ஆம்கோல் சரி, சைடு சரி, இதில் பூரா ஒர்க் பண்ணாங்கன்னா நம்ம தைக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அதில் வச்சு அழகாக ஈஸியாக தைச்சிடலாம். மெஷர்மெண்ட் கூட பார்க்க வேண்டியதில்லை, அந்தளவுக்கு பக்காவாக இருக்கும். இது நீங்கள் எக்ஸ்ட்ரா போடுறது இருந்து போட்டிங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் சொல்லிடணும். இது வந்து 1.5 இன்ச்சு ரெடி, அது அவங்களுக்கே தெரியும் இதுதான் ரெடி அளவு, இது வந்து எக்ஸ்ட்ரா விட்டுருக்காங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம அந்த பேக் எடுத்துருக்கோம் இல்லையா, அதே மாதிரி ஃப்ரண்ட் வந்து இப்போது கிராஸ் கட்டிங்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல நீங்கள் தாராளமாக வைக்கலாம், ஏன்னா ஸ்லீவ் லென்த்தான ஸ்லீவுங்கும் போது இந்த இடம் தாராளமாக போதும். அப்போ இந்த இடத்துல கிராஸ் கட்டிங், கிராஸ் சொல்லும்போது இந்த இருக்கு இல்லையா, இந்த மாதிரி கிராஸ் நீங்கள் போட்டிங்கன்னா தாராளமாக சரியாக வரும், பத்தாமல் போகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. இப்போ இது வந்து பிரின்சஸ் கட்டிங்கிறதுனால இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டில் தான் போட போகிறோம். இப்போ ஒன் சைடு பேக் எடுத்துட்டோம், அப்போ இன்னொரு சைடு ஃப்ரண்ட் எந்த பக்கம் எடுக்கணும்னா அதுக்கு ஆப்போசிட் இந்த பக்கம் தான் எடுக்கணும், அதாவது இந்த ஃபோல்டிங் பண்ண பக்கம் எடுக்கணும். ஆனால் நமக்கு இந்த பக்கம் லென்த்து பத்தலை,
ஏன்னா இவ்வளோ ப்ளவுஸோட ஹைட் எவ்வளோ 13 14 இன்ச்சு இருக்குதுன்னா அதே அளவுக்கு இந்த பக்கம் இல்லை. ஆனால் இந்த இடத்துல தான் நம்ம ஃப்ரண்ட் எடுக்கணும். ஏன்னா ஸ்ட்ரெயிட் கட்டிங் சொல்லும்போது இந்த இடத்துல தான் எடுக்கணும். இதில் உங்களுக்கு கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. கன்ஃபியூஸ் ஆகாமல் வேறு இடத்துல மாற்றி போடலாமான்னு ரொம்ப யோசிக்காதீங்க. இதே இடத்துல ஃப்ரண்ட்டை நீங்கள் வரைஞ்சிக்கலாம். ஏன்னா ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரண்ட் கட்டிங் வருது இல்லையா, இந்த கட்டிங் வர்ற இடத்துல இந்த இடத்துல நமக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. இந்த சைடில் அந்த பிரின்சஸ் கட்டிங் போடல இந்த இடத்துல வந்து நமக்கு எந்த ஜாயிண்ட்டும் வரக்கூடாது. ஜாயிண்ட் வந்தால் தான் நமக்கு கிராஸ் டிஃப்ரெண்ட் காமிக்கும். இது வந்து ஸ்ட்ரெயிட்டுங்கிறதுனால இந்த இடத்துல நமக்கு உயரம் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு 4 இன்ச்சு வரைக்கும் உயரம் கம்மி இருந்தாலும் நமக்கு பிரச்சனை கிடையாது. இதில் ஒரு ஜாயிண்ட் போட்டுக்கலாம். ஏன்னா இப்போ இந்த ஃப்ரண்ட்டை தான் நம்ம எடுக்க போகிறோம். இந்த இருக்கு இல்லையா, இந்த ஃப்ரண்ட்டை தான் நம்ம எடுக்க போகிறோம். அப்போ இதில் நமக்கு ஜாயிண்ட் இருந்தால் பரவாயில்ல. ஆனால் இந்த சைடில் ஜாயிண்ட் முடிஞ்ச வரைக்கும் வராத அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க. வராது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரண்ட்டு நம்ம மார்க் பண்ணும்போது பேக் அப்படி உள்ளே எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பேக் எப்படி போட்டிங்களோ அதே ஆப்போசிட் வந்து இதில் போட்டுக்கோங்க. அதேனா நம்ம இந்த ஷோல்டர்லேருந்து 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோம். அதே மாதிரி இந்த ஷோல்டர்லேருந்து 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுக்கோங்க. அதை மார்க் பண்ணலைனாலும் பரவாயில்ல, எக்ஸ்ட்ரா நீங்கள் விட்டுக்கோங்க. ஏன்னா சென்ட்ரல் நம்ம வெட்டும் போது 2 பக்கம் ஒரு 1/2 இன்ச்னாலும் எக்ஸ்ட்ரா இருக்கணும். அப்போ தான் தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இங்கே கீழே வந்து உங்களுக்கு கிளாத் பத்தலைன்னு கவலையே பட வேணாம். ஏன்னா இந்த பிரின்சஸ் கட்டிங் பொறுத்த வரைக்கும் அது நீங்கள் கவலைப்பட வேணாம். நம்ம ஜாயிண்ட்டு போட்டுக்கலாம். கழுத்து இறக்கம் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இந்த ஆம்கோல் இதில் வந்து நமக்கு ஃப்ரண்ட்டில் வந்து மெயினாக நமக்கு அந்த கழுத்தோட இறக்கம் மட்டும் ஷேப் மட்டும் இருந்தால் போதும். என்ன ஷேப் எடுக்கிறோம், எந்த மாதிரி இறக்கம் கொடுக்குறோம் அப்படிங்கிறது மட்டும் இருந்தால் போதும். ஏன்னா ஃப்ரண்ட் இறக்கம் இவங்க நல்லா இறக்கம் போடுறதுனால இவ்வளோ தான் ஃப்ரண்ட்டு நான் எடுத்திருக்கேன். என்னோடய லென்த்து பத்தலேன்னு நினைக்காதீங்க. நான் திரும்பவும் சொல்கிறேன், நம்ம இந்த கட்டிங் போடும்போது இதில் எப்படி ஒரு 3 இன்ச்சு கம்மியாகுது. அந்த 3 இன்ச்சு கம்மியாகிறதுனால பிரச்சனை கிடையாது. ஏன்னா பிரின்சஸ் கட்டிங் சொல்லும்போது உங்களுக்கு லைட்டை வரைஞ்சி காமிக்கிறேன். இந்த பிரின்சஸ் கட்டிங் சொல்லும்போது இந்த இடத்துல வரும் இல்லையா, அப்போது இங்கே வந்து ஃப்ரண்ட்டில் மட்டும் நம்ம ஜாயிண்ட்டு போகிறதுனால எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் ஆகாது. உங்களுக்கு பயப்படவே வேண்டாம், தாராளமாக நீங்கள் ஜாயிண்ட் போட்டுக்கலாம். இந்த சைடில் உள்ள பார்ட் வந்து நம்ம இந்த பக்கம் எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம ஸ்லீவ் எடுக்க போகிறோம். ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட்லேயும் நீங்கள் எடுத்துக்கலாம், இல்லை இந்த லாஸ்ட்லேயும் எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த பக்கம் சௌகரியப்படுதுன்னு பார்த்துக்கோங்க. இப்போ ஸ்லீவ் எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த இருக்கு இல்லையா, பேக் எடுத்துருக்கோம், ஃப்ரண்ட் எடுத்துருக்கோம். இந்த லாஸ்ட்டில் ஸ்லீவ் எடுக்க போகிறோம். அந்த ஸ்லீவ் எடுக்கும்போது நீங்கள் 2ஆக கூட போட்டுக்கோங்க. ஸ்லீவ் வந்து லென்த்தான ஸ்லீவ் தான். அப்போ உங்களுக்கு 10 தான் பாருங்கள். இந்த சைடு நமக்கு பிரச்சனை இல்லை, ஏன்னா இதோட பிரின்சஸ் கட்டிங் போயிருது. இது வரைக்கும் நமக்கு வந்து லென்த் எடுத்துக்கலாம். அப்போது நம்ம இந்த பிரின்சஸ் கட்டிங் வந்து இந்த சைடு எடுத்துக்கலாம், பிரச்சனை இல்லை, தாராளமாக போதும். கரெக்டாக கீழே அந்த பார்டர் வரைக்கும் தேவைப்பட்டுச்சுன்னா அந்த பார்டர் எண்டு இருக்கு இல்லையா, அந்த கரையை மட்டும் விட்டுட்டு அதிலிருந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம மெஷர்மெண்ட் வச்சு மார்க் பண்ணுறது நம்ம அது வேறு மாதிரி பண்ணிக்கலாம். இது அளவு ப்ளவுஸுக்குனால நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். கரெக்டாக இருக்கு இல்லையா, இந்த ஹாம்கோல்லேருந்து ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த ஸ்லீவ் சுற்றளவு இருக்கு இல்லையா, அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஸ்லீவ் எத்தனை இன்ச்சு அப்படிங்கிற இடத்துல நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இது பூரா ரெடி அளவு தான்.
அதை விட ஒரு நூல் உள்ளடக்கியே நீங்கள் போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நான் வந்து இந்த ஸ்லீவ் ஒரு பக்கம் மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா, இதை அப்படியே எடுத்து நீங்கள் எந்த இடத்துல மடிச்சிங்களோ அதை அப்படியே மடிச்சிட்டிங்கன்னா அந்த ஸ்லீவ் வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். நல்லா அழுத்தி போட்டுக்கோங்க. ஏன்னா இந்த சைடை வச்சு தான் ஆப்போசிட் பக்கமும் நம்ம அப்படியே ஜெராக்ஸ் மாதிரி எடுத்துக்க போகிறோம். இப்போ இந்த ஒரு சைடு நம்ம வரைஞ்சிருக்கோம், அதை வந்து இந்த சைடு நம்ம எடுத்துகிட்டு வரணும்னா இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அவ்வளோதான். இந்த ஸ்லீவ் மார்க் வந்து இதில் உங்களுக்கு அப்படியே வந்துருச்சு. உங்களுக்கு லைட்டாக தெரிஞ்சாலே போதும், அதில் உள்ள அளவு அப்படியே இதில் நீங்கள் ஈஸியாக போட்டுடலாம், டிஃப்ரெண்ட் இல்லாமல் இருக்கும். அவ்வளோதான். அதே மாதிரி பேக்கில் பார்த்தீங்கன்னா ஒன் சைடு நம்ம வரைஞ்சிருக்கோம், இன்னொரு சைடு அவங்க கேட்க மாட்டாங்க. ஆரி ஒர்க் போடுறவங்க வந்து ஒன் சைடு இருந்தாலே ஆப்போசிட் பக்கம் அவங்களே டிராயிங் பண்ணிக்கிடுவாங்க. சப்போஸ் இல்லை எனக்கு ஃபுல்லாகவே வரைஞ்சி கொடுங்க அப்படின்னு கேட்டுட்டாங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்களே இதை வந்து கொஞ்சம் அழுத்தி வரைஞ்சி ஆப்போசிட் பக்கம் சேர்த்து எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இது நீங்கள் அப்படியே எந்த இடத்துல சென்டரோ அந்த சென்டரை கனெக்ட் பண்ணி மடிச்சுட்டு முடிஞ்சிச்சு. அவ்வளோதான். நெக்கு கொஞ்சம் கூட டிஃப்ரெண்ட் இல்லாமல் பக்காவாக வந்துடும். நமக்கு தேவை இந்த ரெடி அளவு தான். இந்த அளவு கூட நமக்கு தேவை கிடையாது, நீங்கள் வரைய வேண்டாம். அவங்க இதுக்குள்ளே வந்து சும்மா மைல்டாக டிசைன் போட்டாலும் பிரச்சனை இருக்காது. அதே மாதிரி ஃபுல் ஒர்க் பண்ணாலும் பிரச்சனை இல்லை. இதை நீங்கள் மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்கும். நீங்கள் ஸ்லீவ் ஜாயின் பண்ணாலோ ஷோல்டர் ஜாயின் பண்ணாலும் சரி, சைடு தையல் போட்டாலும் சரி, கரெக்டாக பக்காவாக அதில் உட்காந்துக்கிறோம். எக்ஸ்ட்ரா அது மேலே தையல் வர்ற மாதிரி இருக்காது. அதனால் இந்த மெஷர்மெண்ட்டு பார்த்து நீங்கள் எடுத்துக்கோங்க. அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வந்து மெஷர்மெண்ட் எடுத்து அந்த மெஷர்மெண்ட் ப்ராரம் எப்படி ஆரி ஒர்க்குக்கு மார்க் பண்ணலாம் அப்படிங்கிற பற்றி சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம அலோ ப்ளவுஸ் வச்சு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். இது ஃப்ரண்ட்டு பேக்கு ஸ்லீவ் பார்த்திங்கன்னா இந்த சைடு ஒரு ஸ்லீவு, இந்த சைடு ஒரு ஸ்லீவ். அப்போ நம்ம அந்த பிரின்சஸ் கட்டிங்கோட பார்ட் வந்து இங்கே ஒரு பார்ட்டும் இந்த இடத்துல ஒரு பார்ட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இந்த இடத்துல ஸ்லீவ் குடஞ்சி எடுக்கிறது வந்து நீங்கள் எடுக்கும்போது லைட்டாக உள்ளடக்கி மார்க் பண்ணி காமிச்சிட்டிங்கன்னா, அதாவது ஃபுல் ஒர்க் போடுற மாதிரி இருந்தால், ஏன்னா கீழே மட்டும் போடுற மாதிரி இருந்தால் நமக்கு பிரச்சனை கிடையாது. கீழே மட்டும் போட்டு இந்த அளவுக்கு பண்ணி விடுவாங்க. ஃபுல் ஸ்லீவ் ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் அந்த ஆம்கோல் குடஞ்சி எடுக்கிறது சேர்த்து நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அது ஆப்போசிட் பார்த்து பண்ணிக்கோங்க.